திருப்திப்படுத்து. அப்போ அவர் செய்கிறதை நம்ம என்ன செய்ய முடியும்? அவருக்கு நன்றி செலுத்துவது தான் அவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். எதற்கு நன்றி செலுத்துகிறியோ அதன் மேலே கர்த்தர் உனக்கு தயவை கொடுத்து விடுவார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அவர்கள் தேவனை துதித்து கொண்டு, அந்த துதி சபையில் அதிகமாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். துதி சத்ருவை உடைத்து விடும். துதி சாத்தானை நொறுக்கி தள்ளிவிடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ ஆண்டோட பிள்ளையா இருந்தால் 2 காரியத்துக்குள்ளே தான் இருக்க முடியும். ஒன்று துதிக்கிறது, இன்னொன்று முறுமுறுக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். துதிக்கும் போது நீ ஏறுவ, முறுமுறுக்கும் போது சரிந்து போவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா கவனிங்க. ஆண்டவர் கிளியராக சொல்கிறாரு, முறுமுறுப்பு என்பது சாபம், அது ஒரு பாவம். 1 Corinthians 10:10 முறுமுறுத்தவர்கள் அழிக்கப்பட்டாருன்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ நமக்கு நெருக்கம் வரும்போது நாம் துதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம சபிக்கிறதுல இல்லை, நம்ம துதிக்கிறதுல